உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தினிட பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 3 ஜாக்பாட். என்ன ஜாக்பாட் தர போறீங்க சார்? நாங்கள் பக்கத்து ஜாக்பாட்டா? நாங்கள்லாம் பல ஜாக்பாட்டுகளை பார்த்து எங்கள் கை விட்டு போயிடுச்சு சார். என்ன இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில இருக்கோம், அதனால சரி சொல்லுங்க, என்ன ஜாக்பாட்னு சொல்லுங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 9ஆம் இடத்துல குரு வச்சுட்டு நீங்கள்லாம் உரி பண்ணோம்னா இந்த உலகத்தில் 12 ராசிக்காரங்கள 11 ராசிக்காரங்க எங்கே போகிறது? நீங்கள் தாங்க இருக்கிறதுலே லீடிங்கில் இருக்கீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வச்சுருக்கீங்க, 9ஆம் இடத்துல குரு. அப்படியே வந்துருச்சு. நீங்கள் சொன்னாலும் சொல்லிங்க ராம்ஜி சார். எல்லாரும் கமெண்டில் போடுறாங்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணமலை கொட்ட போகுது. அது கரெக்ட். உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஜாதகம் பார்க்குற ஒரே ஆள் நான் தான். விருச்சிக ராசியோட ஸ்பெஷலிஸ்ட் நான். ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட், பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. நீங்கள் இது உலகத்தில் எங்கே இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா நான் உங்களுக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். என்னாகும்? 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக புத்திர பிராப்தி கிடைக்கிறது. புத்திர பிராப்தி நண்பர்களே, குழந்தை விஷயம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, குழந்தை விஷயம் ஓகே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சொத்து வாங்கணும்னு ஆசை சார். எங்கள் அப்பா பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? 200% கிடைச்சிடும். எங்கள் சித்தப்பா தான் அது மேலே பிராது போட்டிருக்காரு, அதெல்லாம் சரியாயிடும். நண்பர்களே, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்பொழுது, தீர்ப்பு உங்கள் பக்கம் இருக்கும்போது எழுதி வச்சுக்கோங்க, 200% உங்களுக்கு விஷயங்கள் நடந்துடும். 5ஆம் இடத்துல சனி பகவான். அதே மாதிரி அந்த சனி யாருன்னா 3 நாளுக்குடையவர். 3 நாளுக்குடைய சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்னா, இதுதான் லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? சரி, அது அப்புறம் பார்ப்போம். எடுத்தோடனே உங்களை ஹர்ட்டிங் பண்ண வேண்டாம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று 5, 6, 7 பார்க்குறார். ஜாக்பாட் நம்பர் 1 என்ன? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. ஏன் சார் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முரட்டுத்தனமாக பண்ணியே பழகினவங்க, அதான் பிரச்சனை. என்ன வேணும்? நீ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி. உடுப்பா தூக்கிக்கிட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி 5, 6, 7 பார்க்குறார். யார்? சனி பகவான். ஃபாரின் போவீங்க பாருங்க சார். ஒரு முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்? நேராக கிளம்பிட்டேன், பொட்டி தூக்கிட்டு சிங்கப்பூர் போயிட்டேன். இனிமேல் மீட் பண்ணதாக இருந்தால் அங்கே வந்துருக்கேன். என்னப்பா இது படக்கிற முடிவு எடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஊர் வேணாம், ஒன்றும் வேண்டாம், இந்த இனிமேல் உங்கள் முகத்துலேயே நான் முழிக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி முயற்சியெல்லாம் 5, 6, 7 பார்க்குறார். பல பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குவீங்க. அந்த பிரச்சனைலாம் சரியாகி மன்னிச்சு விட்டுருவீங்க. சரி, நானும் ஒன்று விட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா நீ எங்கே போவேன்? அந்த மாதிரிலாம் நீங்கள் கணவர் கூட பிரியமாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. 5ஆம் இடத்துல இருப்பவர் 5லிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். மாமனாருங்கிற இடம். 11ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்கி வியாபாரஸ்தான். 11ங்கிறது உபஜயஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து 2 பார்க்கிறார். 2 என்னது? தனஸ்தானம். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கையிலே பணம் கொட்ட போகிறது. பணம் விருச்சிக ராசி அப்படியே கொட்டிட்டாலும் சார், நாங்கள் வச்சிருக்கிற கடனுக்கு அதை சரி பண்ணுறதுக்கு தான் சனி வராரு. நம்புங்க. பாருங்க, 10 வருஷம் நம்ம கூட பழகிருப்பான். சனி பகவான் வந்து 10 நாள் ஆகும். அப்படி தூக்கி போட்டு வெளியே போடுவார். இங்கே பாருங்க, வந்து அந்த துரோகி துரத்து விடு அப்படின்னு க்ளீன் பண்ணிடுவார் உங்கள் ஆஃபீஸே. இங்கே பாருங்க, அடுத்து பணம் வருவதற்கான வழிகளெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுவார். போய் ஒர்க் பண்ணு, அவனுக்கு என்னன்னு பாரு, பணம் வரப்போது, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணிடுவார். சனி தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்பாட் என்ன? குழந்தை. 2வது ஜாக்பாட் காதல். 3வது ஜாக்பாட் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்து பணம். ஆக உங்களுக்கு வேறு என்ன வேணும்? பணம் வந்தாச்சு, லாபம் வந்தாச்சு, சொத்து வந்தாச்சு, அவ்வளோதான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் 100க்கு 100% என்றால் அது குறைவல்ல. ஆக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய அன்னதானங்களில் ஈடுபடணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொல்லட்டுமா? இப்போ சனி 1000 தான், தங்கமே தங்கம் இதெல்லாம் கொடுத்தாலும் 4 கூடையவராக இருக்கார். அவர் வக்கரம் பெறக்கூடாது. ஏற்கனவே காஷன் பை காஷன் எவ்ரி வீடியோவில் சொல்கிறேன், எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. 4 ராகு இருக்கார், 4 கூடையர் வக்கரமாகிறார். தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க. உங்கள் எக்ஸ்கிட்டேருந்து மெசேஜ் வரும், ஹை டார்லிங் ஈவினிங் மீட் பண்ணலாமா? ஒன்றும் மரியாதைக்கு ஓடி போயிரு, நானே ஏதோ இப்போ தான் வேலை கிடச்சி பொழைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா உருப்படலாம். இல்லை 4 கூடையன் வக்கரம் பட்டுனா சரி ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி எஸ்டிஆர்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். அடுத்த 10வது நிமிஷம் உங்கள் ஒய்ஃப்ட்ட மாட்டிக்குவீங்க. 20வது நிமிஷம் டைவர்ஸ் ஆயிரும். எழுதி வச்சுக்கோங்க. எல்லாம் டைமிங் தான், ரைட்டா? 4 ராகு, 4 கூடிய வேறு வக்கிறோம். சார் எனக்கு தான் என் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு சும்மாவே பேர் வச்சு விடுவாங்க. நான் ஆஃபீஸ் போகிறீங்க போல இருக்கே, அப்புறம் பேச்சுவார்த்தைலாம் எப்படி போகுது? ஐயோ, நான் சும்மா தான் ஏன் பேசினேன் பாருங்கள். பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த கதை தான். தயவுசெய்து
ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் கிட்ட, பெண்களாக இருந்தால் ஆண்கள் கிட்ட தயவுசெய்து பேசவே வேண்டாம். ஜெய் ஆஞ்சநேயா ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்த 6 மாதம் நான் கடும் பிரம்மச்சரியாக இருக்க போகிறேன், இருந்துருங்க. அப்படியே இருக்கிறது நல்லது. என்ன, நான் வந்து புஷ்பராஜ்கிட்ட பேசுவேன், புஷ்பா கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அதில் உறுதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குடும்பம் ரொம்ப முக்கியம், சந்தேகப்படுவாங்க. இதனால் அஃபேர்ஸ் வர்றது இந்த ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க, பேர் போனால் கிடைக்காது. இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை *2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போகணுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், ஏன் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்ல. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனிஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி
ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல. தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறார். பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்றாரு. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.